அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான தனுசு ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/12/2025 முதல் 11/1/2026 வரை நடைபெறுது. சுமார் 35 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 மற்றும் 7ஆம் இடத்திற்கான அதிபதி. ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்களை கொடுக்கக்கூடியவர். இந்த கிரகங்களுடைய பயிற்சி காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், சுறுசுறுப்பான நபர்கள், துணிச்சல் மிக்கவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. எல்லா விஷயத்தையும் தனக்கு பிடித்தால் போல் செய்யக்கூடிய ஒரு நபர்கள், ஆடம்பர விரும்பி அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு நபர்கள், தனக்கு வேண்டியதை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடியங்க. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே தனக்கு பிடிச்சது மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சு வாழக்கூடிய நபர்கள். இந்த நபர்கள் கடந்த சில காலகட்டங்களை பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்களும் வழிகளையும் விவரிக்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இளம் வயதிலிருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் தான் நம்பின ஒரு சில விஷயங்கள், தான் கட்டின கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தனக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசி இன்றைக்கி பெரிய பிரிவினைகளை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணவனா இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கூட யாருக்கிட்டேருந்து கிடைக்காமல் இருக்குங்க. ஏன்னா சொந்த உழைப்பால் மட்டுமே இன்றைக்கி இந்த அளவுக்கு நிற்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்குங்க. ஆனால் யாருமே இன்றைக்கி எனக்கு உதவி செய்கிறதுக்கு முன்னே வரல. எல்லா விஷயமும், அதாவது ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைப்பட்ருக்கேங்க. ஆனால் எதுவுமே என்னோடய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் நடக்கவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் கஷ்டப்பட்டுருக்கேன். வண்டி வாகனம் இல்லாமல் தான் வாழ்க்கையவே வாழ்ந்துட்டுருக்குறேங்க. நினச்ச வாழ்க்கையை சரியான விதத்தில் அமைச்சிக்க முடியல. விரும்பின வாழ்க்கையும் என்னால் அமைச்சிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. நிறைய தடுமாற்றங்கள், வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லையா, அப்படி நம்ம நிம்மதியாக வாழவே முடியாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினச்சி பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்ருக்குறேங்க. இந்த இடத்துல தான் இருக்க முடியல, அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது ஒரு வெளிநாட்டிலையோ அல்லது வெளியூர்லேயோ போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க. அதுவுமே எனக்கு சரியான விதத்தில் சப்போர்ட் அப்படிங்கிறது நடக்கவே மாட்டேங்குது. அது எனக்கு என்னோடய நேரங்காலங்களும் என்னமோ தெரியல, நான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே சரியான விதத்தில் அமைய மாட்டேங்குது. தேவையில்லாத விஷயத்தில் கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளில் இன்றைக்கி பெரிய அளவில் பிரச்சனைகள் மாட்டிகிட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. சரியாக நிம்மதியாக சரியான தூக்கம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க. ஒரு வேலை ஒன்று கிடைக்கிதுங்க, அந்த வேலையிலே என்னால் நிலையாக இருக்க முடியல. கிடைச்ச வேலைக்கும் என்னால் சரியான விதத்தில் போக முடியல. ஏதோ வேறு வழி இல்லாமல் சில வேலைகளை செய்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள். சொந்த தொழில் அப்படிங்கிறது ஒன்று அமைச்சிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் எனக்கு சாதகமல்ல. நிறைய நேரத்தில் இருந்த தொழிலும் எனக்கு தேவையில்லாத சில நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. கூட இருக்கிறவங்களே எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிலையிலேருந்து நான் வெளியே வரவே முடியாத, என்னோடய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மாறாதான்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்தையுமே தைரியமாக ஒரு தைரியமாக துணிச்சலோடு சில விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அந்த வாய்ப்புகள் தான் இந்த கிரக பயிற்சி, செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 7ஆம் இடத்திற்கான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், அந்த தொழிலில் பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை கூட இல்லைங்க. அட்லீஸ்ட் அந்த தொழிலை நல்லபடியாக நடத்தணும், பெரிய அளவில் இழப்புகள் நஷ்டங்கள் இல்லாமல் சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். அதுக்குண்டான எல்லா முறைகளையும் எல்லா கஷ்டங்களையும் சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுவுமே கரெக்டான விதத்தில் அமையலைன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் அந்த தொழிலை நல்லபடியாக ஏற்று நடத்தக்கூடிய தைரியமும் துணிச்சலும் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களோட பிஸ்னஸ்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குது, என்னோடய நிலை இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட கூடிய விரைவில் உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க.
வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு சரியான விதத்தில் வேலை அப்படிங்கிறதே கிடைக்கலைங்க. அப்படியும் கிடைச்ச வேலையில் என்னால் வந்து நிலையாக நிற்க முடியல, ஏதோ ஒரு வேலையை மாற்றிட்டே தான் இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை அமையலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கு பிடிச்ச துறையில் பிடிச்ச மாதிரி ஒரு சில வேலைகள் அப்படிங்கிறது அமையுங்க. அந்த வேலையை சிறப்பான முறையில் செய்து முடித்து மற்றவர்களுடைய அதாவது பாராட்டுதல்கள் உங்களுடைய துறையில் வந்துட்டு உங்களோட வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர்கிட்டையோ அல்லது உங்களுக்கு உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வேலை இல்லாத நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தடைப்பட்டுட்டே இருக்குது, திருமணம் கரெக்டான நேரத்தில் நடக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் அந்த நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். காதலர்கள் மத்தியில் இருந்து வந்த மன சங்கடங்கள் அப்படிங்கிறது அது அகலுங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்தது திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தேவையில்லாத விஷயத்துக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டேன், ஆனால் அவங்களுக்கு சில சூழ்நிலைகள் நான் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு அதாவது ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டேன். எல்லாத்தையும் மாற்றியும் சில விஷயங்கள் என்னால் வந்து சரி பண்ணி கொண்டு போக முடியல. எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாமல் எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வருது, சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு உங்களோட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஏன்னா கிடைச்ச வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்காக நிறைய போராட்டங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த போராட்டம் இல்லாமல் நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு தான் இந்த லைஃபுக்குள்ளேயே வந்தேன். அதுவுமே இன்றைக்கி எனக்கு சரியான விதத்தில் இல்லை, இந்த லைஃப்பை என்னை விட்டு போயிருமோ, இல்லை ஆல்ரெடி போனவங்க எங்களை தேடி வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரிந்து சென்ற நபர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. தேவையில்லாத விஷயங்களில் வீண் விரயங்கள், நஷ்டங்கள், செலவுகள் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டோங்க. ஏன்னா அந்த மருத்துவ ரீதியாக நிறைய விரயங்கள், நஷ்டங்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய ட்ரீட்மெண்ட், அது செயற்கை கருத்தரிப்பு மூலமாக சில பலன்கள் நடக்காது அப்படின்னு சொல்லி அதுலேயும் நிறைய விஷயத்தில் இறங்கி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் எங்களுக்கு வீண் விரயமாதாச்சு. இது ஒரு நல்ல சுப நிகழ்வு நடக்காது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம், அதாவது புதுசாக ஒரு சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான யோகங்கள், வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில யோகங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்குங்க. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு அந்த வாடகை வீட்டில் நடக்கக்கூடிய சில சூழல்கள் எங்களால் அந்த இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டோம். புதுசாக எங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், இல்லை எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கரெக்டான இடத்துல ஒரு லோன் சம்மந்தப்பட்ட சில ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க. அதே நேரத்தில் புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக இதோடு இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும். கல்வி சம்மந்தப்பட்ட நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. கடனால் தான் இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் களத்தை நெருக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு கடன் வாங்கினுங்க, அந்த கடன் அடைக்க வேற ஒரு இடத்துலேருந்து கடன் வாங்கினேன், அதை அடைக்க இன்னொரு இடத்துல வாங்கியப்போ கடன் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி வாழ்க்கை பூரா சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் கடனை அடைக்கிறதுக்காக மட்டுமே போராடிட்டுருக்கிறேன். இந்த நிலை எப்போ தான் மாறுங்க? எங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டான நேரத்தில் வந்தது அப்படின்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். எங்ககிட்ட வாங்கினவங்க கூட எங்களுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் பணம் அப்படிங்கிறது தரமாட்டேங்கிறாங்க. பேங்க் மூலமாக சில லோன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், எங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டான கால நேரத்தில் வந்தது அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பணம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. சொத்து பத்துக்கள் சேர்க்கை, வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலகும். உங்களை யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. விலகி சென்ற நபர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேருங்க. ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டோம், மறுபடியும் ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரி ஆக போனால் அதுவும் இதே மாதிரி பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களோட மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு
அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை இதனோட ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.